பட்ஜெட் விசாலம் என்னோட குட்டி திரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் தயிர் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் சாப்பிடக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, ஒரு வாழைக்காய், அவ்வளோதான். வேறு எதுவும் தேவையில்லை. 1/4 ஸ்பூன் அளவு உப்பு எடுத்துக்கோங்க. கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பொரிக்கிறதுக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா சிப்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம்ல. இப்போ இதோட ரவுண்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் பொரிக்கிறதுக்கும். இதில் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணால் கூட போதும். இதோட ஏன்னா உங்களுக்கு காயிலையும் கொஞ்சம் நல்லா ஈரம் இருக்கும். நல்லா பசறி விட்டுக்கோங்க. அந்த வாழைக்காய் ஃபுல்லாக மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க. வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டு எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைக்காய் வந்து இதில் வந்து நம்ம சேர்த்து 1 by 1 எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நிறைய எடுத்து போட வேணாம். ஒரு 2 டைமாக இதை வந்து நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி 1 by 1 எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கம் ஃப்ரை ஆகட்டும். இது நீங்கள் நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஆயில் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நான்ஸ்டிக் தவாலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். எண்ணெய் வந்து 2 ஸ்பூன், ஒரு வாழைக்காவுக்கு 2 ஸ்பூன் தேவைப்படுது. நீங்கள் ஆயில் இல்லாமல் ஆயில் கம்மியாக சேர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கொஞ்சம் நான்ஸ்டிக் தவாவில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாலும் பண்ணலாம். உங்களுக்கு இது வந்து குயிக்காகவே வந்து நல்லா வெந்துடும். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.